இந்த தாசம்பாளையம் இந்த ஆலயத்தில் எதற்கு சிறப்பு என்றால் நாம சங்கீர்த்தனத்திற்கு சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். பாகவதர்கள் அடிக்கடி இந்த ஆலயத்திற்கு வந்து நாம சங்கீர்த்தனம் பாடுகின்றார்களாம். பகவானின் நாமத்தை இந்த இடத்தில் அதிகம் ஜபிக்கிறார்களாம், அதிகம் நாம சங்கீர்த்தனமாக முழங்குகின்றார்களாம். பகவானோட நாமத்தை நம்ம சொல்லத்தான் அந்த ஆலயத்திற்கும் ஒரு சக்தியானது கூட, சொல்கின்ற நமக்கும் வாழ்க்கையில் பல ஆனந்தத்தை நாம் அடைய முடியும். இந்த நாமத்தை நாம் அதிகம் சொல்லிகிட்டே இருக்கணும். வெங்கடேஷா வெங்கடேஷா வெங்கடேஷா, அந்த பகவானோட நாமத்தை நிறைய சொல்லிட்டு இருக்கணும். இந்த பகவான் நாமத்தை சொல்லும்போது அந்த பகவானையே நம் உள்ளுக்குள் வாங்கி அந்த பெருமாளை நாம் ஆனந்தமாக தரிசிக்க வேண்டும். அற்புதமான இந்த ஸ்ரீனிவாச பெருமாள் விக்கிரகம், அதாவது ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேத இந்த அற்புதமான ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நடக்கின்ற ஒரு அபிஷேக காட்சியை நம்ம அத்தனை பேரும் கண்டு தரிசனம் பண்ணுவோம். இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளே நமக்கு முன்னால் இருப்பதாக நாம் மணக்கண் முன்னால் கொண்டு வந்து இந்த பெருமாளை பிரார்த்தித்து இந்த அபிஷேக காட்சிகளை நாம் காண்போம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.